ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே மாவையும் வந்து போட்டுட்டேங்க. 10:30 மணிக்கெலாம் மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு. கரண்ட்டு போயிடுச்சுன்னா எப்போ பார்த்தாலும் பாதி நேரத்தில் மத்தியான நேரத்துக்கு மேலே கரண்ட்டு போயிடும் 12 மணிக்கா. சரி அரைச்சி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. அதனால் கிச்சனை அப்படியே போட்ட மாதிரி தான் வச்சுருந்தேன். பாவா காய் வாங்கிட்டு வாங்கண்ணே, காய் வாங்கிட்டு வாங்கினா பீர்க்கங்காய் இருக்குன்னாரு. ஓகே வாங்கிட்டு வாங்கண்ணே. ஒரு 4-5 காய் எப்பயுமே வாங்கிட்டு வரும். பீர்க்கங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது? அதனால் சரி அதை அப்படியே கூட்டு செஞ்சுட்டு அப்புறம் தாங்க வச்சேன். இப்படி வந்து காய் வாங்கிட்டு வராமல் இருந்தால் இப்படி தான் எதை சமைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்போம்ல, அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். குருமா மாதிரி வச்சேன்னா நாளைக்கு கறி குழம்பு வைக்கணும், அப்புறம் என்னத்தை செய்கிறது? அதனால் பீர்க்கங்காய் வந்து கூட்டு தான் ரெடி பண்ணிவிட்டு அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிட்டு மாவு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சிட்டு தான் மாவு எடுத்து உள்ளே வச்சேன். வாரம் நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் மாவு அரைச்சி உள்ளே வைப்பேங்க. நம்ம ஃப்ரிட்ஜை வந்து இப்போ ரூமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளோட டிஷ் வாஷர் அங்கே இருக்குல்ல. ஈவினிங் போல் டேரன் பார்த்தீங்கன்னா பொரி வாங்கிட்டு வந்து கொடுத்தானா, ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே உட்காந்து சாப்பிட்ற வேலை தான் பார்த்தேன். இந்த வெங்காயம் கேரட்லாம் போட்டு மசாலா பொரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.